லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்க விருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மாற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அம்மா உமது நோயிலிருந்து 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண்ணை நோக்கி, அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்றார் இயேசு. இயேசுவின் பெரும்பாலான குணப்படுத்தல்கள் ஓய்வு நாளிலே நிகழ்கின்றன. உழைத்து களைத்தவர்களுக்கு ஓய்வு நாள் தேவையானதும் நன்றும் கூட. ஆனால் அந்த ஓய்வு நாளின் பேரால் நடந்தேறிய பேய்த்தன ஒடுக்குமுறைகள் இயேசுவை ஓயாதிருக்கச் செய்தன. எனவேதான் இயேசு தொழுகை கூடம் செல்லும் போதெல்லாம் மாற்றுச் சிந்தனைகளை விதைப்பதிலும் மாறுபட்ட செயல்களை செய்வதிலும் தீவிரம் காட்டினார். ஓய்வு நாள் குறித்த சட்டங்களின் பெயரால் ஓயாச் சண்டைகள், விசாரணைகள், தீர்ப்புகள், தண்டனைகள். ஓய்வு நாள் எனக் கூறி கடவுள் நன்மையேதும் செய்யாமல் ஓய்வு எடுப்பவர் அல்லர். ஓய்வு நாளின் நோக்கம், பின்னணி, வரலாறு எல்லாம் வேறு. எனவேதான் 18 ஆண்டுகளாய் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பெண் கேளாமலேயே இயேசு அவரை தம் அருகழைத்து அன்பு மொழி சொல்லி நலம் ஈகின்றார். சட்டங்கள் கடந்த நேயங்களையே இன்று உலகம் தேடுகின்றது. பணக்காரர்கள் சட்டத்தை சாட்டையாக்கி ஏழைகளை துன்புறுத்துகின்றனர். இறைவா, வாய் திறந்து கேளாத ஏழையரின் தேவைகளை இதயத்தால் உணர்ந்து செயலாக்கும் உள் உணர்வை தாரும். வாரம் ஓர் அலசல். மார்ச் 8 பன்னாட்டு மகளிர் தினம். அன்று தங்களின் வாக்குரிமைக்காக போராடி அதை பெற்று தராவிட்டால் இன்று வாக்களிக்கும் உரிமையற்று வெறும் பதுமைகளாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் பெண்கள். வேலை நேரத்தை குறைக்கச் சொல்லி அவர்கள் போராடியிருக்காவிட்டால் இன்று வெளியிலும் வீட்டிலும் பெண்களின் நேரம் சுரண்டப்பட்டிருக்கும். கொஞ்சம் உற்று நோக்கினோம் என்றால் பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உரிமைகள் எல்லாம் அவர்களே போராடி பெற்றவை. பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த இந்த போராட்டத்தை கௌரவப்படுத்தி சிறப்பிக்க பன்னாட்டு மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் 8 அன்று ஒதுக்கியுள்ளோம். பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கவும், பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும், பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஆதரிக்கவும் கொண்டாடப்படும் இந்நாள் 2025ஆம் ஆண்டில் செயலை துரிதப்படுத்து என்ற கருப்பொருளை தலைப்பாகக் கொண்டு சிறப்பிக்கப்படுகின்றது. பன்னாட்டு மகளிர் தினம் என்பது வழக்கமான ஒரு கொண்டாட்டத்திற்கு அப்பாற்பட்டு பாலின ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கான ஒரு தினமாக பார்க்கப்படுகின்றது. இது பெண் அதிகாரத்திற்கான உலகளாவிய ஒற்றுமையை வளர்க்கும் அதே வேளையில் பெண்களுக்கு இருக்கும் பொருளாதார சமத்துவமின்மை, அரசியல் பிரதிநிதித்துவமின்மை மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது.
பெண்களின் உரிமைகளை வடிவமைக்கும் சட்டங்கள் மற்றும் சமூக மாற்றங்களை கொணர்வதில் நாம் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. பெண்களின் உரிமைகள் பொறுத்தவரையில் இதுவரை கண்ட சாதனைகளை மதிப்பிடுவதற்கும் தடைகளை எதிர்கொள்வதற்கும் அர்த்தமுள்ள சீர்திருத்தங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் ஒரு முக்கிய தருணமாக இந்நாள் உள்ளது. நம்மால் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் சர்வதேச பெண்கள் தினம் ஒரு நூற்றாண்டுகால பெண்களுடைய போராட்டங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியுமா? 1908 மார்ச் 8 உழைக்கும் பெண்களின் வேலை நேரத்தை குறைக்கவும், கூலியை உயர்த்தவும், பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கோரியும் ஏறக்குறைய 15,000 உழைக்கும் பெண்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு பேரணியை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக 1910 ஹேகனில் அனைத்துலக பெண்கள் நாள் மாநாடு கிளாரா ஜெட்கின் தலைமையில் கூடியது. அதன் தொடர்பாக பன்னாட்டு மகளிர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் 1911 மார்ச் 19 ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்து கலந்து கொண்ட மகளிர் பிரதிநிதிகள் முதல் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினர். 1911 பல நாடுகளில் பல தேதிகளில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. 1975 தான் மார்ச் 8 பன்னாட்டு பெண்கள் தினமாக ஐநா அறிவித்தது. அதைத் தொடர்ந்தே மெல்ல மெல்ல உலக அளவில் இது பரவ ஆரம்பித்தது. உலக நிலை இப்படி இருக்க, தமிழகத்திலோ துவக்க காலத்திலிருந்தே பெண்களின் பங்களிப்பும் அவர்களுக்குரிய மரியாதையும் இருந்தது என்று சொல்லலாம். தொன்மை காலத்திலேயே ஔவையார், ஒக்கூர் மசாத்தியார், பொன்முடியார், காக்கை பாடினியார், வெண்ணி குயத்தியார், ஆதி மந்தியார் என சங்க தமிழ் பெண் புலவர்களின் வரிசை நீண்டு கொண்டே செல்கின்றது. ஆண்களின் அபரிவிதமான அடக்குமுறை இருந்திருந்தால் நிச்சயமாக இவர்களால் வெளி உலகில் இவ்வளவு புகழோடு இருந்திருக்க முடியாது. இவர்கள் பெண் என்பதற்காக எங்கும் ஒதுக்கப்பட்டதாக வரலாற்றில் இல்லை. புலமையில் மட்டுமல்ல, போராட்ட குணத்திலும் சிறந்து விளங்கிய, அதாவது இந்திய தேசிய போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் வீராங்கனைகளை குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டுமானால் வேலு நாச்சியார், வைமு கோதை நாயகி அம்மாள், கி சாவித்திரி அம்மாள், அம்புஜித்தம்மாள், குமிதினி, தில்லையாடி வள்ளியம்மை, ருக்குமணி லட்சுமிபதி, அஞ்சலையம்மாள், கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன் என சொல்லிக்கொண்டே செல்லலாம். மருத்துவம் என்று பார்த்தோமானால் தமிழகத்தின் புதுக்கோட்டையில் பிறந்த முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்தியாவின் கானக்குயில்கள் என்று பார்த்தோமானால் தமிழகத்தின் MS சுப்புலட்சுமி, TK பட்டம்மாள், ML வசந்தகுமாரி, KB சுந்தராம்பாள் என்ற வரிசை தொடர்கின்றது. இவர்களெல்லாம் தமிழகத்தின் பெருமைகள். இத்தகைய ஒரு பின்னணியில் பார்க்கும்போது பெண்கள் தினம் என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும்தானா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகின்றது. இந்த கொண்டாட்டத்தில் கட்டட வேலை செய்பவர்களும் விவசாய கூலி வேலை செய்பவர்களும் கலந்து கொள்கின்றார்களா? அவர்களுக்கு இந்த நாளின் முக்கியத்துவம் தெரியுமா? அவர்களுக்கு மகளிர் தினம் என்றால் என்ன என்பது தெரியாது. பெண் உரிமை, பெண் விடுதலை பற்றி தெரியாது. பெண் கல்வி பற்றி தெரியாது. பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவது தெரியாது. அவர்கள் பாட்டுக்கு அன்று கூட மழையில், வெயிலில், வயல் காட்டில், வீட்டில் உழைத்துக் கொண்டிருப்பார்கள். இங்கு இருவேறு காட்சிகளைத்தான் நாம் கண்டு வருகின்றோம். இதுதான் யதார்த்தம், உண்மை. ஒருபுறம் மகளிர் தினத்தை அதிகமாக கொண்டாடிக்கொண்டே இன்னொரு புறம் ஒரு பகுதி பெண்களை அதிலிருந்து விலக்கி வைத்திருக்கின்றோம். பெண்கள் தினத்தை கொண்டாட ஆரம்பித்த நாளிலிருந்தே இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா பெண்களையும் உள்ளடக்கிய ஒரு கொண்டாட்டம்தானே சரியாக இருக்க முடியும். ஒரு பகுதி பெண்கள் அது குறித்த எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பதற்கு எது காரணம் என்பது குறித்து நாம் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா?
கல்வி சார்ந்த பணிகள் உயர்வானவை, கற்றறிந்த பெண்கள்தான் உயர்வானவர்கள், உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தாழ்ந்தவை, படிக்காத பெண்கள் தாழ்ந்தவர்கள் என எண்ணுவதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. இந்த மேட்டிமை தனத்தில் இருந்து நாம் வெளியே வரும்போதுதான் மகளிர் தினம் என்பது எல்லா பெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஆம், ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட, உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை செய்து வரும் பெண்களையும் ஏனைய பெண்களோடு, பெண் அரசியலோடு இணைக்க வேண்டும். இது நிகழவில்லை என்றால் மகளிர் தினம் கொண்டாடுவதில் அர்த்தமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு காரணம் பெண் எனும் பாலினம் மட்டுமன்று, மாறாக ஜாதி, மதம், வர்க்கம் எல்லாமுமே செயல்படுகின்றன என்பதை நாம் கண்களை திறந்து பக்கச் சார்பின்றி பார்க்க பழக வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் கேள்வி கேட்கத் துவங்க வேண்டும். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்றனவோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் பெண் உரிமைக்காக போராடுவதும், போராட்டத்தின் நியாயங்களை சமூகத்திற்கு எடுத்துச் செல்வதும் தான் பெண்களுக்கு உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம் என்பதை உணர வேண்டும். அன்றுதான் பன்னாட்டு மகளிர் தினம் தன் நோக்கத்தில் நிறைவு காணும். பெண்ணே பெண்ணே நாம் பேதையல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. பெண்ணே பெண்ணே நாம் பேதையல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. கண்ணுக்குள் ஈரம், நம் நெஞ்சுக்குள் வீரம் கொண்டாலே போதும், நம் கையில் இந்த உலகம். பெண்ணே பெண்ணே நாம் பேதையல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. அழகென்று அணியென்று அழகாகச் சொல்வார், பூவென்று புதிரென்று பூரிக்கச் செய்வார். அழகென்று அணியென்று அழகாகச் சொல்வார், பூவென்று புதிரென்று பூரிக்கச் செய்வார். ஆசையாய் வார்த்தைகள் அள்ளி அள்ளி வீசுவார், பூசைக்கு பொருளாக ஏற்றி வைத்து மகிழுவார். விளக்கேற்ற வைப்பார், வெளிச்சம் என புகழ்வார், விளக்காக நம் வாழ்வை எரியச் செய்து மாய்ப்பார். விழித்திருப்போம், நாம் விழிப்படைவோம், வழிபடைப்போம், புது வாழ்வமைப்போம். விழித்திருப்போம், நாம் விழிப்படைவோம், வழிபடைப்போம், புது வாழ்வமைப்போம். பெண்ணே பெண்ணே நாம் பேதையல்ல, மண்ணை ஆளும் சக்தி நமக்குள்ளே. பெண்ணே பெண்ணே நாம் பேதையல்ல, மண்ணை மார்ச் 8 சிறப்பிக்கப்படும் பன்னாட்டு மகளிர் தினம் குறித்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும், செயற்கை சுவாசம் வழங்கும் சிகிச்சை முறைக்கு அவசியம் இல்லாதிருப்பதாகவும் திருப்பீட தகவல் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. மார்ச் 2 ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிட்டுள்ள தகவல்களில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருப்பீட தகவல் தொடர்பகமானது மார்ச் 3 திங்கட்கிழமை காலை வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் கடந்த இரவு முழுவதும் நன்றாக உறங்கி ஓய்வெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளது.
மூச்சுக்குழாய் அழற்சி இருப்பதாகவும் ஆக்சிஜன் தொடர்புடைய சிகிச்சை மட்டும் அதிக அளவில் திருத்தந்தைக்கு கொடுக்கப்பட்டு வருவதாகவும் திருப்பீட தகவல் தொடர்பகம் எடுத்துரைத்துள்ளது. மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுகளின் சிக்கலான தன்மையை கருத்தில் கொண்டு திருத்தந்தையின் உடல்நிலை மருத்துவ கணிப்புகளுடன் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாழ்வில் முன்னேற்றமடையவும் நமது உறுதிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் பயங்களில் நிலைத்து நிற்காமல் இருக்கவும் அறிவியலின் குரலுக்கு செவிசாய்ப்பது அவசியமாகிறது என்றும், நமது வாழ்க்கை பயணத்தில் நம்மை தாங்கும் அடிப்படை அணுகுமுறை எதிர்நோக்கு என்றும் ஒரு செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 3 திங்கட்கிழமை வாழ்வுக்கான திருப்பீடக் கழகத்தின் பொது பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தியானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. உலகத்தின் முடிவா, நெருக்கடி, பொறுப்பு மற்றும் நம்பிக்கை என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை வழங்கியுள்ள திருத்தந்தை அவர்கள், உலக பொது நன்மை, பசி மற்றும் துயரத்தை ஒழித்தல், அடிப்படை மனித உரிமைகளின் உறுதியான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அதிகாரம் கொண்ட மிகவும் பயனுள்ள உலக அமைப்புகளுக்கு நாம் உறுதியுடன் உதவ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான உலக புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் தினத்திற்கான தலைப்பாக புலம்பெயர்ந்தோர் எதிர்நோக்கின் மறைப்பணியாளர்கள் என்பதை தேர்ந்தெடுத்துள்ளதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறுஞ்செய்தி ஒன்றில் பதிவிட்டுள்ளார். மார்ச் 3 திங்கட்கிழமை வெளியிட்ட குறுஞ்செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், 2025ஆம் ஆண்டிற்கான உலக புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் தினமானது அக்டோபர் மாதத்தில் யூபிலி நாளாக சிறப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏராளமான புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் தங்களது வாழ்வில் கடவுளை அதிகமாக நம்பியிருக்கின்றனர் என்றும், தங்களது இத்தகைய கடவுள் நம்பிக்கையின் வழியாக எதிர்நோக்கின் சான்றுகளாக திகழ்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. லித்துவேனியா குடியரசுத் தலைவர் ஜிதானஸ் நௌசேதா அவர்களை சந்தித்து வரவேற்றார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். மார்ச் 3 திங்கட்கிழமை காலை திருப்பீடச் செயலகத்தில் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் அவர்களுடன் இணைந்து திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் லித்துவேனியா நாட்டின் குடியரசுத் தலைவர் ஜிதானஸ் நௌசேதா அவர்களை சந்தித்ததாக திருப்பீட தகவல் தொடர்பகம் அறிவித்துள்ளது. தேசிய யூபிலி திருப்பயணத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கும் லித்துவானியா குடியரசுத் தலைவர் அவர்களை வரவேற்று மகிழ்ந்த கர்தினால் பரோலின் அவர்கள் தனது உரையாடலின் போது லித்துவேனிய சமூகத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் நேர்மறையான பங்களிப்பை குறிப்பிட்டார் என்றும், இரு நாடுகளுக்கு இடையிலான நல்ல மற்றும் பயனுள்ள உறவுகள் பற்றி இருவரும் பகிர்ந்து கொண்டனர் என்றும் திருப்பீட தகவல் துறை அறிவித்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் எதிர்நோக்கின் மறைப்பணியாளர்கள் என்ற 111வது உலக புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் தினத்திற்கான தலைப்பானது, வாழ்வில் எவ்வளவுதான் சிரமங்கள், துயரங்கள் இருந்த போதிலும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையுடன் சான்றளிக்கும் புலம்பெயர்ந்தோரின் துணிவையும் விடாமுயற்சியையும் எடுத்துரைப்பதாக இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளது ஒருங்கிணைந்த மனிதகுல வளர்ச்சிக்கான திருப்பீடத்துறை. மார்ச் 3 திங்கட்கிழமை திருத்தந்தை வெளியிட்ட குறுஞ்செய்தியை முன்வைத்து இவ்வாறு தெரிவித்துள்ள ஒருங்கிணைந்த மனிதகுல வளர்ச்சிக்கான திருப்பீடத்துறையானது, புலம்பெயர்ந்தோர் தாங்கள் இடம்பெயரும் எல்லைகளுக்கு அப்பாலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுளிடம் கொண்டுள்ள ஆழமான நம்பிக்கையே காரணம் என்றும் எடுத்துரைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடப்படும் உலக புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் நாளானது இவ்வாண்டு அக்டோபர் 4 சனிக்கிழமை, 5 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் உலக மறைப்பணியாளர்கள் யூபிலி நாளன்று சிறப்பிக்கப்பட இருப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளது. தாங்கள் செல்கின்ற மற்றும் வரவேற்கப்படுகின்ற இடங்களில் புலம்பெயர்ந்தோர் எதிர்நோக்கின் மறைப்பணியாளர்களாக இருக்கின்றனர் என்றும், நம்பிக்கையை புத்துயிர் பெற உதவுகிறார்கள், பொதுவான மதிப்புகளின் அடிப்படையில் மதங்களுக்கு இடையிலான உரையாடலை ஊக்குவிக்கின்றார்கள் என்றும் அறிவித்துள்ளது திருப்பீடத்துறை. மனிதாபிமான உதவி தேவைப்படும் நிலையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையானது அதிக அளவு உயர்ந்துள்ளதாலும், நிதி பற்றாக்குறையினாலும் ஏராளமான குழந்தைகளின் வாழ்க்கையும் எதிர்காலமும் ஆபத்தில் இருக்கின்றன என்று எடுத்துரைத்தார் சேவ் தி சில்ட்ரன் எனப்படும் பன்னாட்டு குழந்தைகள் நல அமைப்பின் தலைமை நிர்வாகி இஞ்சர் ஆஷிங். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.